சிஐடி சங்கம் என்ன எங்களுக்கு செய்தது என்று ஒரு சிலர் கேட்டார். மின்சார வாரியத்திற்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே கேங்மேன் பணியாளர்களை மின்சார வாரியத்திற்கு உள்ளே எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டைஃபியை இணைத்து போராட்டம் நடத்தியது மின்னூடர் மத்திய அமைப்பு. பிசிக்கல் ட்ரைனிங் என்று கொடுத்தது தமிழகம் முழுவதும் 22 மையங்களில் எழுத்துத் தேர்வு மையங்களை நடத்தியது மின்னூடர் மத்திய அமைப்பு. 5000 கேங்மேன் பணியாளர் என்பதை 10,000 உயர்த்தியதும் சிஐடி சங்கம்தான். கேங்மேன் என்ற அடிமை பதவி ஒழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம், ஒரே காரணம் சிஐடி தான். அனைத்து தொழிலாளர்கள் நலன் கருதி நாங்கள் போராடுவோம். அக்டோபர் 7 போராட்டத்தில் பலர் சொன்னாங்க, ஒற்றை கோரிக்கை வச்சு போராடுங்க, கலவரை வச்சு போராடுங்க, 6% ஊதியர் வேண்டாம் என்று சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது மின்கதிர் சேனலில் மீண்டும் ஒரு வீடியோ. 28ஆம் தேதி கேங்மேன் பணியாளருடைய போராட்டம் சம்பந்தமாக வீடியோ. அக்டோபர் 7-8 போராட்டத்தை போன்ற இன்னும் ஒரு போராட்டத்தை மின்னூடர் மத்திய அமைப்பு இந்த மாதம் 28ஆம் தேதி அறிவித்திருக்கிறது. அதற்காக மாநில நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், கோட்டத்துடைய கோட்ட தலைவர், செயலாளர், அனைத்து நிர்வாகிகளும் பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். நோட்டீஸ், போஸ்டர், பேனர் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இதுவரை இல்லாத அளவிற்கு சோஷியல் மீடியா டீம் என்பது இந்த இயக்கத்திற்கு, போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு முத்தாய்ப்பான வேலைகளை செய்திருக்கிறாங்க. ஏஐயில் வீடியோக்கள் ஒரு 3-4 வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்குது. அப்போ இந்த பிரச்சாரம் சூடு பிடித்திருக்க களம் சூடாக இருக்கிறது. அந்த களத்தில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற நமது தோழர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் மாநில மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ எதற்கு என்று கேட்டால், தமிழகம் முழுவதும் கேங்மேன் பணியாளர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது, பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஒரு சில கேங்மேன் பணியாளர்கள் நமது நிர்வாகிகளை பார்த்து சில கேள்விகளை கேட்டார்கள் என்று சொன்னார்கள். கேள்விகளை கேட்பது என்பது அது ஜனநாயகமானது. கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது நமது கடமையும் கூட. அந்த கடமையை நமது தோழர்கள் சிறப்பாக செவனை செய்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட மாநில மையத்திலிருந்து அதற்கு பதில் கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று பல தோழர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. சிஐடி சங்கம் என்ன எங்களுக்கு செய்தது என்று ஒரு சிலர் கேட்டார்கள். சிஐடி சங்கம் என்ன செய்தது என்ற கேள்விக்கு ஏற்கனவே நம்ம சோஷியல் மீடியா டீம்லேருந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். ஒரு 10 பாயிண்ட்டுக்கு கிட்ட போட்டிருக்கோம். இன்னும் எத்தனை வேணும் என்று அந்த போஸ்டர்கள் அனைவருக்குமான பதிலாக இருந்திருக்கும். இருந்தாலும் கூட அதிலிருந்து 1-2 சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். மின்சார வாரியத்திற்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே கேங்மேன் பணியாளர்களை மின்சார வாரியத்திற்கு உள்ளே எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டைஃபியை இணைத்து போராட்டம் நடத்தியது மின்னூடர் மத்திய அமைப்பு. அதே போல் கேங்மேன் பணியாளர்கள் உள்ளே வருவதற்கு எழுத்துத் தேர்வு, பிசிக்கல் ட்ரைனிங் என்று கொடுத்தது தமிழகம் முழுவதும் 22 மையங்களில் எழுத்துத் தேர்வு மையங்களை நடத்தியது மின்னூடர் மத்திய அமைப்பு. அந்த 22 மையங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 5000 கேங்மேன் பணியாளர்கள் மின்சார வாரியத்திற்கு நமது பயிற்சி மையத்தின் மூலமாக உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது, மறந்துவிட முடியாது. அதற்கு யார் உரிமையும் கொண்டாட முடியாது. 2, 3 நீதிமன்றத்தில் தடை இருந்ததை, தடையை நீக்க வேண்டும் என்று மின்வாரியத்தில் இந்த கேங்மேன் பணியாளர்கள் வருவதற்கு முன்பாக ஸ்ரீராமுலு போல, யுவராஜ் போல, எண்ணற்ற தோழர்கள், கார்த்திகேயனை போல, ஈரோடு அருண் போல பல தோழர்கள் நமது தொழிற்சங்கத்தை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை நம்மை நேரில் கண்டு பார்த்து பேசி எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கள், எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீதிமன்றத்தில் தளர்வு மனு அளித்து கேங்மேன் பணியாளர்கள் மின்சார வாரியத்திற்கு உள்ளே வருவதற்கு சிஐடி மட்டுமே காரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, 5000 கேங்மேன் பணியாளர் என்பதை 10,000 உயர்த்தியதும் சிஐடி சங்கம்தான். நீதிமன்ற வளாகத்தில் நமது சீனியர் கவுன்சில் என்ஜிஆர் பிரசாத் உரையாடியதை வளாகத்தில் உள்ள காம்பவுண்டுக்குள்ள ஒரு அரச மரத்தடியிலிருந்து லைவாக வீடியோ பார்த்த தோழர்கள் இன்னைக்கு மின்சார வாரியத்திற்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்களை கேட்டால் தெரியும் நீதிமன்றத்தில் நடந்தது என்ன என்று. அதற்கு பிறகு உள்ளே வந்த பிறகு சொந்த ஊருக்கு ஊர் மாற்றம், கள உதவியாளர் மாற்றம் என்ற கோரிக்கைகளை வைத்து லேபர் கமிஷனர் முன்பாக தொழில் தாவா எழுப்பியது மின்னூடர் மத்திய அமைப்பு. இன்னைக்கு கள உதவியாளர் கேட்டு தொடர்ச்சியான இயக்கங்களை, போராட்டங்களை கேங்மேன் பணியாளர்கள் இதர பணியாளர் இணைத்து போராட்டம் நடத்தி கொண்டு வருவது
சிஇடி சங்கம். அதன் ஒரு பகுதியாக அக்டோபர் 7-8 2 நாள் போராட்டம் நடத்தினோம். காத்திருப்பு போராட்டம் என்று அறிவித்து 2வது நாள் வாரிய தலைவர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு நம்பிக்கை வெளிச்சம் கிடைத்ததன் அடிப்படையில், அவர் நமக்கு வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில், அதை நிர்வாகிகள் கூட்டத்தில் மீண்டும் கலந்து பேசி, சரி இன்னொரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று சொல்லி பொங்கலுக்கு முன்பாக கலவரம் முடித்து தருகிறேன் என்று சொன்ன முன்னாள் வாரிய தலைவருடைய பேச்சு பல்வேறு காரணங்களுக்காக அந்த இயக்கத்தை தள்ளி வச்சு, அதே மாதிரி டிசம்பர்லேயே ஒர்க் அவுட் பேச்சுவார்த்தை துவங்கியாச்சு, மற்ற பேச்சுவார்த்தை துவங்கியாச்சு. 14/3/2026 அன்று கேங்மேன் என்ற பதவி ஒழிக்கப்பட்டாச்சு. கிளாஸ் 12 கொண்டு நிறுத்திருக்கோம். சம்பளத்தில் கேங்மேன் வரலாம், ஆனால் 14/3 அவர்கள் பெயர் வேற. இப்போ பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. வருவதற்கு முன்பாக கொண்டாடிட்டீங்களே என்று ஒரு சில கேள்வி கேட்டதாகவும் சொன்னாங்க. ஆமாம், கிருஷ்ணகிரியில் ஒரு தோழர் கேட்ட கேள்வி ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த கேங்மேன் என்ற அடிமை பதிவில் ஒழிக்காமல் விடாது என்று சிஇடி சூளுரைத்தது என்று கிருஷ்ணகிரியில் அக்டோபர் 7-8 போராட்டத்தை ஒட்டி ஒரு கூட்டத்தில் பேசணும், கோயம்புத்தூரில் பேசணும், எண்ணற்ற இடங்களில் பேசணும். மின்னுடைய மத்திய அமைப்பு சிஇடி சங்கத்தை பொறுத்தவரையில் கேங்மேன் என்ற அடிமை பதவி ஒழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம், ஒரே காரணம் சிஇடி தான், வேறு யாரும் பங்கு போட்டுக்க முடியாது. சரி, அடுத்து என்ன என்று கேள்வி. கள உதவியாளர், நமது கோரிக்கை கள உதவியாளர் தான். வாரியத்தோட பேச்சுவார்த்தை நடத்திய கள உதவியாளர் தான். கள உதவியாளர் கேட்டதான் இப்பொழுதும் இந்த மாதம் 28ஆம் தேதி இயக்கத்தை அறிவித்திருக்கிறோம். அது தொடர்பாக நமது தோழர்கள் களத்தில் பம்பரமாய் சொன்று வேலை செய்து கொண்டு வருகிறார். பம்பரமாய் சொன்று வேலை செய்து கொண்டு வருகின்ற இந்த சூழலில் பலருக்கு பல்வேறு ஐயப்பாடுகள் வரும். ஒரு சிலர் கேட்டாங்களாம், நாங்கள் கேங்மேன் சங்கம் போராட்டம் பண்ணிச்சல ஜூன் 15-16, அந்த 15-16 நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல என்று ஒரு சிலர் கேள்வி கேட்டதாக சொன்னார். அவர்கள் நம்மை ஆதரவு கேட்கவில்லை, அதனால் நம்ம ஆதரவு போராடிய சங்கம் நம்ம கிட்ட ஆதரவு கேட்கவே இல்லை. ஆதரவை கேட்டிருந்தால் ஆதரவு ஒருவேளை கொடுத்திருப்போம். ஆதரவே கேட்காதவர்களுக்கு தேடி போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல் நமக்கு வரல. அதனால் அவர்கள் ஆதரவை கேட்கவில்லை, நம்ம ஆதரவு கொடுக்கல என்பதுதான் உண்மை. அதை கேள்வி கேட்டவர்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் போராடினோமே, உங்களுடைய போராட்டத்தினுடைய தலைவர் நமக்கு ஆதரவை யாரும் கேட்கவில்லை, கேட்காததால் நாம் கொடுக்கவில்லை. அக்டோபர் 7-8 போராட்டத்தில் பலர் சொன்னாங்க, ஒற்றை கோரிக்கை வச்சு போராடுங்க, கலவரை வச்சு போராடுங்க, 6% ஊதியர் வேண்டாம் என்று சொன்னாங்க. 6% ஊதியர் கேங்மேன் உள்ளிட்ட பணியாளருக்கு 12,000 பேருக்கு என்பது சிஇடி சங்கத்துடைய கோரிக்கை. கேங்மேன் கோரிக்கை மட்டும் அல்லது சிஇடி சங்கத்தின் கோரிக்கை, பிரதான கோரிக்கை. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று வந்த உரிமையை மணிக்கண்ணன் என்ற முன்னாள் வாரிய செயலாளர் பறித்தார் என்பதை ஏற்க முடியாது என்று சொல்லி தான் அந்த கோரிக்கையை வலுவாக வைத்து போராட்டம் கடைசி வரையில் பேசினோம். நமது போராட்டத்தின் மூலமாக, வலுவான வாதத்தின் மூலமாக முந்தைய 1/2019 கிடைக்கும் 6% கேங்மேன் பணியாளரை வேண்டாம் என்று சொன்ன 6% வாங்கி கொடுத்தது மின்னூடர் மத்திய சிஇடி சங்கம். ஞாபகம், ஒற்றை கோரிக்கை 6% வேணாம், கலர் மட்டும் கொடுத்தா போதும் சொன்ன மத்தியில் அதையும் வாங்கி கொடுத்தோம். இப்பொழுது கள உதவியை வாங்கி கொடுப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் என்பது முடியும். டிரான்ஸ்ஃபர், குறைந்த ஊதியத்தில், சொற்ப ஊதியத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் வேலை செய்கின்றவர்களுக்கு 10% போடலாம், 20% போடலாம் என்று இருந்ததை மொத்தமாக 3,300 சில்லற பேருக்கு போட வச்சது நமது அமைப்பு. எல்லோரும் ஆர்டர் வாங்கியாச்சு, ரிலீவ் பண்ணுறதான் பாக்கி இருப்போம். அப்போ சிஇடி சங்கம் என்ன செய்தது என்று கேட்கின்றவர்களுக்கு இதுதான் பதில். சிஇடி சங்கம் தொடர்ந்து வர்க்கத்தின் அடிப்படையில் தொழிலாளிகள் நலன் கருதி நாங்கள் போராடுவோம். அனைத்து தொழிலாளர்கள் நலன் கருதி நாங்கள் போராடுவோம். அடுத்த மாதம் இறுதியில் ஒப்பந்த ஊழியர்களுக்காக நாங்கள் போராடுவோம். இன்னபிற தொழிலாளிகளுக்கு பிரச்சனை என்று நம்மிடம் வந்தால் அவர்களுக்காகவும் நீதிமன்றம் செல்வோம், களத்தில் போராடும், நிர்வாகத்தோடு விவாதிப்போம், தொடர்ச்சியாக கடிதங்கள் கொடுப்போம். ஏன்னா சிஇடி சங்கம் அகண்ட பார்வை கொண்ட, விசால பார்வை கொண்ட அனைவருக்குமான தொழிற்சங்கம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தொழிற்சங்கத்தில் பயணிக்கின்ற நம்முடைய கேங்மேன் பணியாளர்கள் சில சந்தேகங்கள் கேட்கின்ற பொழுது, சந்தேகங்கள் கேட்கின்றவர்களுக்கு நிவர்த்தி செய்யும்படியான விளக்கம் இது. மின்சார வாரியத்தில் நாம் செய்த போராட்டங்களைப் போல எந்த காலத்திலும் யாரும் செய்துவிட முடியாது. 2015, 16, 17 காலகட்டங்களில் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கு முன்பாக காலித் கமிட்டி இருந்தபோது எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். சாலை மறியல் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். கேங்மேன் போராட்டத்தை மின்சார வாரிய ஊழியர்கள் கேங்மேன் பணியாளர் உள்ளே வருவதற்கு முன்பாக ஒரு போராட்டத்தை வாரிய வளாகத்தின் பின்பே நடத்திய போது நமது மாநில தலைவர் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணன் மீது, அப்பொழுது மத்திய சென்னையோட அவர் கிளை செயலாளர். எண்ணற்ற ஒப்பந்த ஊழியருடைய போராட்டங்கள் நடந்த பொழுது என் மீது, சீனிவாசன் மீது காவல்துறைகளுக்கு வழக்குகளை கண்டு அஞ்சுபவர்கள் செங்கொடி சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, செங்கொடி இயக்கம் என்பது இறுதியில் வெற்றி பெறும். அது ஒரு வாரமாகலாம், ஒரு மாதமாகலாம், ஒரு ஆண்டாகலாம், ஆனால் வெற்றி நிச்சயம். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அநேகமாக இறுதி கட்ட வெற்றியை பெறுவதற்கான காலத்தை நெருங்கிவிட்டோம் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே கேங்மேன் பணியாளர்களாக இருக்கக்கூடிய நமது சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்குமான ஒரு வேண்டுகோள், அப்பீல் என்னன்னா, போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். போராட்டம்
ஒரு நாளா 2 நாளா என்பது அல்ல. போராட்டங்கள் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை என்பது போல இன்று ஒரு பிரச்சனை முடியும், நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும், அதற்காக போராடும். அந்த பிரச்சனை முடியும், இன்னொரு பிரச்சனை வரும், அதற்காக போராடும். போராட்டங்கள் ஓய்வதில்லை. ஆனால் மின்சார வாரியம் பொதுத்துறையாக இருக்க வேண்டும், பொதுத்துறையாக நீடிப்பது தான் அனைவருக்கும் நலன் பயக்கும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகின்ற பொழுது நிறுவனத்திற்காகவும் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு கூடுதல் அக்கறையோடும் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஆகவே 28 போராட்டம் என்பது ஒரு உன்னதமான போராட்டம், முடிவை இட்டுகின்ற போராட்டம், உங்கள் அனைவருக்கும் தீர்வு கிடைக்கின்ற போராட்டமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறேன், விளக்கம் அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த மாதம் 28 நடக்கின்ற பெருந்திரள் போராட்டத்தில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னா, இந்த போராட்டத்தில் நமது ஹெல்பர், ஒயர்மேன், எல்ஐ, ஃபோர்மேன் அனைத்து தோழர்களும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். இதுக்கு முன்பாகவும் கலந்து கொண்டார்கள், இப்பொழுதும் கலந்து கொள்வார்கள். இதுதான் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தின் முடிவு. அந்த முடிவை நமது தோழர்கள், தலைவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்று சொல்லி நமது சேனல் மின்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கோட்டி ஐடி விங் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.